இன்றைக்கு இரணமடு வரைக்கும் போகலாம்ன்ற ஒரு சின்ன பிளான் உண்டு. இந்த பைக்லாம் போகிறோம். ஆடு அதுக்குள்ள மாட்டுப்பட்டு உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ கவலையாக போயிடுச்சு. பட் நம்ம ஒன்றும் பண்ணல. அதில் ஒரு கொஞ்சம் கொத்து தான் போட்டுருந்தானுங்க. அங்கே எல்லா கதவுமே திறந்தா கிடக்கு. தண்ணி பாயிறது பக்கத்தில் நின்று பார்க்கலாம். பசையில் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கு. ஊரே தோத்துட்டேன் நீயா ஒத்துக்கும் வேற ஒன்று யாராலும் தோற்கடிக்க முடியாது. காணும் வாங்க அங்கே என்ன பண்ண தெரியல. நிரம்பி வளைஞ்சு போடுறது. அவங்க சிரிக்கிறாங்க. வானம் ஒரே இருட்டு கிடந்தது. ஒன்று மட்டும் தெரிஞ்சிடுது, செம்மையா நனைய போறோம்னு சொல்லிட்டு நமக்கு ஹாய் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஹாயை காட்டிட்டு ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷ். ஓகே, இன்றைக்கு இரணமடு வரைக்கும் போகலாம்ன்ற ஒரு சின்ன பிளான் உண்டு. என்ன விஷயம்னா, என்னோட ஈகிள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறதால இன்றைக்கி வந்து நாங்கள் நரவேண்ட பைக்கெலாம் போக போகிறோம். நான் பில்லியன் ரைடரை தான் எடுத்து போக போகிறேன். நான் நெல்லிட்டு சந்தையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவங்க வராங்க. அவங்க வந்தோடனே என் பைக்கை வந்து சேஃப் ஆர்டரில் விட்டுட்டு அங்கெல்லாம் நரவேண்ட பைக்கில் போக போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பைக்கை நெல்லிடியில் விட்டுட்டு நாங்கள் 2 பைக்கில் 4 பேரும் போக போகிறோம். ஷோபன்ட ஃப்ரெண்டும் வந்து அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பறந்த வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு அலுவல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் அவங்க நிற்பாங்க. அங்கே போய் நாங்கள் மீட் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் தொடர்ந்து போக போகிறோம். 2 பைக்கோட டயர்லையும் காற்று கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெல்லிடிலேருந்து நாங்கள் இரணமடுவை நோக்கி வெளுக்கிடுறோம். நெல்லிடு சந்தி தாண்டி இப்படியே கொடியாமத்தால் போயிட்டு நாங்கள் நிற்கிற எந்த ஸ்டெப்புமே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். எனக்கு பசிக்குதான்னு கேட்டால் தெரியல. ஆனால் கூட வர எல்லாரும் வந்து நாங்கள் எப்பயுமே சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. கொடிகாமத்துக்கு போகிற இடையில நின்று கும்பிட்டுட்டு இதால் போக போகிறோம். இந்த பக்தி பரவசமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே போயிட்டு நல்லா மச்சம் சாப்பிட்றது. என்ன மாதிரி எதிர்பார்ப்பு அப்படி சொல்ல, அதே யூடியூப்பில் போட்டுருவோம். எப்போவுமே வெள்ளை தாண்டி போகிறப்போ முனியப்பர் கோயிலில் நின்று கும்பிட்றதும், கொடிகாமத்துக்கு போகிறப்போ இந்த கோயிலில் நின்று கும்பிட்றதும் எங்கள் எல்லாரோடைய வழக்கம் தான். அப்படியே கொடிகாமம் தாண்டி நாங்கள் ஏனையின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறப்போ மழை இல்லை, ஆனால் வானமெல்லாம் இருட்டினமாக இருந்தது. கொஞ்சம் முதல் சோபன்ஜி எனக்கு கால் பண்ணி கதைச்சப்போ சோபன்ஜி என்ன சொன்னாப்புலன்னா, நாங்கள் எக்கச்சி போகிற இடையிலேயே நனைஞ்சிட்டோன்னு சொன்னாப்புல இடையில. ஆனால் நாங்கள் போகிறப்போ மழை இல்லை. எனக்கு இந்த ரோட்டால் போகிறப்போ இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் நடந்த ஒரு துக்கமான சம்பவம் தான் ஞாபகம் வரும். என்னன்றத சொல்கிறேன் கேளுங்க. நான் பழையில இருந்து எஃப்னா சைடு வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ட்ரெயின் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 95-100 வந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெயினுக்கு கிட்ட நானும் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நானும் அங்கிருந்து ஒரு அவசரமான அலுவல் இருந்தால வேகமாக வந்துட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ ரயில்வே தண்டவாளத்தில் வந்து ஒரு ஆட்டு கூட்டம், ஒரு 7-8 ஆடு நினைக்கிறேன். சில ஆடுகள் விலகி எடுத்து அப்படி இருந்தும் ஒரு 3-2 ஆடு அதுக்குள்ள மாட்டுப்பட்டு ட்ரெயின் அந்த இடத்துல நின்றது. அந்த வீடியோ கூட இப்போ இதில் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ கவலையாக போயிடுச்சு. பட் நம்ம ஒன்றும் பண்ணல. அதில் நாங்கள் திரும்பி வர்றப்ப கூட இந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் சில மாடுகள் கூட்டமாக கேட்கல. நான் நரவனுக்கு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இப்போ இப்படி இருக்கிறது ரொம்ப ஆபத்துரா, பார்க்கத்தான் சாதாரணமாக இருக்குது. ஒருவேளை குறுக்க அந்த மாடு போனால் அந்த மாடுன நிலைமை என்ன? அன்றைக்கு நாங்கள் வந்துட்டு இருந்தப்போ ட்ரெயின் இந்த ஆடை அடித்தோடனே ட்ரெயின் நின்று தான் நாங்கள் வந்து நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் சில விபத்துக்களை தவிர்க்கலாது. முடிஞ்ச வரை நாங்கள் விபத்திலிருந்து விலகி இருப்போம். இப்படி வானம் இருட்டி இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மழை வந்து மொத்தமாக இல்லைண்டல, கொஞ்சம் முதல் இந்த ரோட்டில் நல்ல ஒரு மழை பெய்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு குளிர்ச்சியான இது. அந்த கிட்டத்தட்ட மத்தியானம் ஆக போகுது. ஆனால் ஒரு இந்த வெக்க ஃபீல் அப்படி இல்லாமல் நல்லா இருக்குமையாவே. இப்படியான நேரத்தில் நாங்கள் இப்படி பைக்கில் போகிறோம். அப்படியே ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே நாங்கள் நேராக சாப்பாட்டு கடைக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, எங்கே வரைக்கும் வந்ததோட தெரியுதா? கிளிநொச்சி வரைக்கும் வந்துட்டோம். கிளிநொச்சியில் சோபன்ஜி நிற்குது. கிளிநொச்சியில் சோபன்ஜியை மீட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இரணமடுக்கு போகிறோம்.
சாப்பிட வந்த இடத்துல சம்பவம் என்னென்னு சொன்னால் 2 கோழி கொத்து ஃபுல்லாக போட்டு 4 பிளேட்டில் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவனுங்க ஒரு கொஞ்சம் கொத்து தான் போட்டிருந்தானுங்க. அதில் இறைச்சி கூட நீந்தி தான் தேட வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே நேராக போய் இரணமடு சந்தி வரைக்கும் போயாச்சு. பின்னுக்கு சோபன்ஜி வர்றாப்புல அப்படியே நேராக போவோம். நான் வர்றப்போவே எனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இரணமடு அந்த வான்கதவு எல்லாமே மூடி இருக்காம், நீ போகிறதே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கி சொல்லிச்சு. அந்த பக்கி சொல்கிறதையும் கேட்காம தான் நான் வெளிக்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தாலுமே நிறைவேற்ற மன உளைச்சல் தாங்க முடியல. அவனுங்க கொத்து குறைய போட்டானுங்கன்னு புலம்பிட்டே வந்திருந்தான். நாங்களாம் பெரிய ரைடுன்னு போகிறப்பவே வெட்டுன்னு வெட்டுமோ, இப்படி ஷார்ட்டாக ஒரு ரைடு போகிறப்போ ஒழுங்காக சாப்பிட்றதுனா மன உளைச்சல் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக எனக்கு வந்து மன உளைச்சல் இருந்துச்சு. அப்படியே நேராக போகிறப்போ நாங்கள் இரணமடு அந்த வான்கதவு இருக்கிற இடத்துக்கு போகும் முதலே இரணமடு குளம் நிரம்பி வழியுது சைடால் பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். இதுங்க கரெக்டான இடத்துக்கு போயில எங்களோட குரங்கு கூட்டங்கள் இடையில நின்று அது நிப்பாடி விடாங்களாக்குமா? ஆனாலும் அங்கேயே போய் எடுத்துக்கொண்டுருவோம் பெம்பலா. இது திறந்து விடுறதில்ல, அதுவே வலிஞ்சு நிரம்பி வலிஞ்சு ஓடுறது. எங்களுடைய தண்ணிக்கு போக புரியல. அங்கே போட்டுனா இதான்டா, அங்கே போட்டுனா இதுதான் இருக்கும் போட முடியும். அடே விளக்கடா வாங்க வேறு. அங்கே இருந்து வெளுக்கிட்டு இரணமடு வான்கதவு இருக்கிற இடத்துக்கு வந்தோம்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்ததாக தான் ஒரு ஷாக். உண்மையிலேயே வரான் விட்டுருந்தா வேஸ்ட்டாக தான் போயிருந்துருக்கும். ஏன்னா அங்கே வான்கதவு எல்லாமே திறந்தான் இருக்குது. ரொம்பவே நிரம்பி வளைஞ்சு ரொம்ப வேகமாகலாம் அங்கே தண்ணி ஓடிட்டுருக்கல. பட் ஆனால் அங்கே வான்கதவெல்லாம் திறந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. மத்தி பெருசு அதை நிரம்பி ஓடினா தான் செம்மையாக இருக்கும். அந்த வேளாண் திறந்தா விட்டுருக்காங்க. அங்கே எல்லா கதவுமே திறந்தா கிடக்கு. இதில் கூட 6ல் 4 திறந்து கிடக்கு. ப்ரோ போஸ்ட் குக்கிங்களா ப்ரோ? கண்டென்ட் முக்கியம். வந்துட்டாங்க காலை சூட் போமா. அதுலேயே சோள மண்டை வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கால போனால் அங்காலையும் ஒரு கட்டு மாதிரி இடம் இருக்குது. அதில் அந்த தண்ணி பாயிறது பக்கத்தில் நின்று பார்க்கலாம். பார்க்க அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்படியே அங்கே இருந்து நாங்கள் வலுக்கிட போகிறோம். இப்போ ஒரு சின்ன குழப்பம்.
நரவன் கேட்டான் வவுனியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு பாலம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதை பார்க்க போவோமாடான்னு கேட்டான். ஏன்னா இப்போ மழை நேரம், அந்த பாலத்துக்கு மேலெலாம் தண்ணி போக நல்லா இருக்கும். ஆனால் அப்படி போனால் நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு நரவன் சொன்னால் மச்சி இன்றைக்கி வேணாம், அங்கே போனால் டைம் ஆகும். நாங்கள் நேராக அக்கராயன் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு 2 பிளேசஸ் இருக்குது, 2 பக்கமும் மரங்கள் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் தான் போக போகிறோம். பாருங்கள், அதுக்கு இடையில் இன்னும் ஒரு பிளேஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஒருவேளை யாருப்பாவது பாலத்துக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி வவுனியாக்குள்ளேயே இருக்கிற இடமா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பாலம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பழைய பாலமும் இருக்குது. அந்த பாலத்தை மேவித்தான் அந்த தண்ணியோடும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வீடியோடு நான் அதில் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது எங்கே இருக்குன்னு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அங்கே இருந்து அப்படியே கிளிநொச்சி வரைக்கும் போய் அங்கே இருந்து ஒரு லெஃப்ட் சைட் திரும்பி அக்கராயன் ட்ரீ கிளவுட் அண்ட் அடித்தோம்ட்டு மேப்பில் அடித்தோம்னு சொன்னால் கரெக்டாக வரும். அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க போகலாம். இடையில் கொஞ்சம் முதலான செம்ம மழை ஒன்று பெஞ்சு இப்போ லைட்டாக தூறல் ஒன்று அடிக்குது. அதை தாண்டி நாங்கள் போகிறப்ப இதே காடு சார்ந்த இடங்கள்னு சொல்கிறதா இல்லை வயல் சார்ந்த இடங்கள்னு சொல்கிறான்னு தெரியல. ஆனால் பச்சை பசையிலுண்டு பார்க்க அவ்வளவு நல்லா இருக்குது. நாங்கள் போகிற இடையில் மாவீரர் துயிலம் இல்லம் ஒன்று இருக்குது. அந்த துயிலம் இல்லத்தை தாண்டி நாங்கள் அங்கால போகிறப்போ இடையில் சோடா குடிப்புண்டு ஒரு இடத்துல நிற்கிறப்போ நிறைய காட்டின சேட்டையாக இருக்கட்டும் சரி, அதை தாண்டி அங்கால போகிறப்போ முறிப்பு குளம் இருக்குது. அந்த முறிப்பு குளத்தடியில் நீந்துவோம்ன்ற பிளானோட கூட நாங்கள் வெளுக்கிட்டாங்க. பட் அது முடியாமல் ஏன் போனன்றதும் தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். சொல்லுங்கள் நரேன், என்ன செய்யணும்? ஊரே தோத்துட்டேன் நீயா ஒத்துக்கும் வேற உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. போகிற வழியில் தென்னை மரங்கள் தோப்பு மாதிரி தென்னந்தோப்புன்னு நினைக்கிறோம். அந்த தென்னந்தோப்பும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதையும் ஒரு காணொலியை ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு அப்படியே அங்கால போகிறப்போ முறிப்பு குளத்தில் சோபன்சி காட்டின தம்பல் தான் ஹைலைட்டு. சொன்னால் தான் நாங்கள் முறிப்பு குளத்தடியில் நீந்துவோம்ன்ற பிளானில் வந்தோம் நாங்கள்கிட்ட சொல்லி. அந்த முறிப்பு குளத்தடியில் இருக்கிற அந்த வான் கதவு திறந்துட்டு சொன்னால் அந்த கால்வாயால் தண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்போது நீந்தக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டகாலமும் என்னமோ தெரியல, அவங்க அந்த கதவு திறந்து விடலை, தண்ணி தேங்கி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே குளிக்கிறதோ நீந்துறதோ ஒரு முட்டாள்தனமான வேலை, நல்லாவும் இருக்காது. அதனால் ஒரு பெரிய கவலை. சரி, இந்த கவலையோடு நாங்கள் அங்கால போவோம்னு சொல்லி பார்த்தா முறிப்பு குளம் நிரம்பி வழிகிறதுக்கு அங்கால ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் பந்தல். அவ்வளோதான்டா டேய், அது திறந்து விடுறா மூவி போகிறதா அப்படியே உள்ளுக்குறாங்க. டே பிரேக் அப்படிடா டேய். தேவா விழுந்து ஆட்டுங்க ஜி. ஜி காணும் வாங்க, அங்கே என்ன பண்ண தெரியல. ஏன் அங்கே பள்ளமா அது? ஆ அங்கே இருந்தும் வெளுக்கிட்டு அக்கராயன் ட்ரீ க்ளவுடு கிட்ட வர்றப்போ இப்படி அந்த ரோட்லேயே தண்ணி வழிஞ்சு அப்படியே பாயிற மாதிரி இடம் இருக்குது. பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்குது. இதை தாண்டி நேராக நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அதில் சில வீடியோஸ் நான் ஒழுங்காக எடுக்கலை. நிறைய டிக்டாக் செய்த தம்பலெல்லாம் இருக்குது. என்ன ஒரு சம்பவங்கள். சரி, நாங்கள் வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இதுக்கு மியூசிக் போடாட்டி நல்லா இருக்காது. போடுற பாருங்க. கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைகுட்டை,
அன்னத்தமிழ் பாட்டு ஆயிரம் சொல்வேன் ஆடவும் செய்வேன் புன்னகை என்னும் பொன்னகையை தான் முகம் என்னும் வீட்டில் வைப்பேன் உங்கள் மகிழ்ச்சியை பாட்டில் வைப்பேன் விட்டறிந்த பந்து போல உள்ளம் துள்ளட்டும் பொத்தி பொத்தி வைத்து பழக்கமும் இல்லை வழக்கமும் இல்லை மனம் ஒரு திறந்த புத்தகம்தான் அவங்க சிரிக்கிறான் போடா மச்சி வட்டி வாங்கி தரடா. என்ன சர்வீஸ் வரீங்களா? அப்படியே மெனக்கட்டத்தில் பின்னேரம் ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுது. பசிக்க வந்துக்கிடுது அகைன். ஸோ அகைன் சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லி யோசிச்சு கிளிநொச்சிக்கு போயிட்டு கடையிலெல்லாம் கூடுதலாக பூட்டி இருந்தால அப்படியே அங்கால பரந்தன் வரைக்கும் போய் அப்படியே நேராக போகண்டுவாங்க. வானம் ஒரே இருட்டு கிடந்தது. ஒன்று மட்டும் தெரிஞ்சிடுது, செம்மையாக நனைய போகிறோன்னு சொல்லிட்டு. நம்மளுக்குண்டி கடவுள் இருக்காண்டான்ற மாதிரி நம்ம வந்த இடத்துல எல்லாம் மழை பெய்யாமல் இருந்துச்சு. இடையில் இங்கால வர்றப்போ இடையில் ஒரு காரில் ஒரு அண்ணா எங்களுக்கு ஹாய் ஆட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஹாயை காட்டிட்டு அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம். கடவுளை காப்பாற்றுறேன் மழைக்கு நிறையா. இப்போ அங்கே இருக்கேன்னு தெரியுதா, இது கொடிகாம சந்தி. அப்படியே நாங்கள் நேராக போய் இடையில இடத்துல சாப்பிட்டுட்டு அங்கால தான் செம்ம மழையொண்டு வந்து கடைசியில் லைட்டாக நனைஞ்சிட்டோம். சரி ஓகே, நம்ம போய் வரும் வரைக்கும் பெருசாக மழை இல்லையே, இனி வீட்டை போகிறப்ப தானே மழைன்னு சொல்லிட்டு மனசை தேத்தி கொண்டு அப்படியே வீட்டை போயாச்சு. இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிதுஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.